ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு குழந்தை வந்து வேணாம்னு தான் சொன்னாங்க. ஆனால் கீழே தள்ளி விட்டதே வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அவங்க அம்மா வந்துட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு பிடிக்கல அப்படின்றத வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வரக்கூடிய எபிசோட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸ்வரி பாட்டி தான் வந்துட்டு தள்ளி விட்டாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம கோபிக்கிட்ட வந்துட்டு சொல்லிடுறாங்க. இல்லை நாடகம் ஆடி தான் நீங்கள் இந்த குழந்தைய வந்துட்டு கொண்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகா வந்துட்டு ஷாக்காயிடுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு இந்த பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கீழே விழுந்துட்டோம், பின்னாடி வந்து இவங்க தான் இருந்தாங்க, அப்போ இவங்க தான் தள்ளி விட்டுருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராதிகா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா தான் வந்துட்டு தள்ளி விட்டாங்க அப்படின்னு வந்துட்டு அவங்களும் வேற ஒரு மனநிலையில் வந்துட்டு பேசிடுறாங்க ஒரு கோபத்தில். உடனே வந்துட்டு இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, எப்பயுமே நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, அதனால் வந்துட்டு உங்கள் மூஞ்சியை பார்க்குறதுக்கு பிடிக்கல, நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெளில வந்ததுக்கப்புறமா வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம அம்மா அப்படி வந்துட்டு பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி பாட்டி அதுக்கப்புறமா கால் பண்ணுறாங்க. உடனே வந்துட்டு மூஞ்சில் அடிச்சாப்பில் வந்துட்டு கோபி வந்துட்டு பேசுகிறாரு. நீங்கள் நினச்சது வந்து நடந்துருச்சு, ஆரம்பத்துலேருந்தே குழந்தை வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, உங்களால் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க செம்ம ஷாக் ஆகிட்டு பாக்கியா கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாக்கியா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நம்ம வீட்டில் இருங்க, நீங்கள் அங்கே தனியாக இருக்க வேணாம், எல்லாரும் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லை நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஒரு குற்ற உணர்ச்சியிலே வந்துட்டு இனிமேல் வந்துட்டு இருக்க ஆரம்பிச்சுறாங்க. அவங்க உடம்பு சரியில்லாமல் பேரும் அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் நடக்க போகுது. இனி நடக்கிறதுல எதுவும் மறக்காம நண்பா சொல்லி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ அப்டேட் தெரிஞ்சுக்கவே சப்ஸ்கிரைப் பண்ணி